சிகப்பரிசி மாவு வச்சு ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் வீட்டிலே செஞ்ச மாவு. நீங்கள் எந்த அரிசி மாவாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சிகப்பரிசி மாவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, பச்சை தண்ணியே போதும், சுடு தண்ணி வேணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டாமல் வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. அதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு லைட்டாக நடுவில் ஒரு விரல் வச்சு அமுத்தி விட்டுருங்க. நீங்கள் சும்மா ரவுண்டாக பால்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு சாஸ் பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம். கொதி வந்தோடனே மீடியம் ஹையில் வச்சுட்டு இந்த செஞ்சு வச்சதை அப்படியே சேர்த்துக்கலாம். பொறுமையாக சேருங்க, இல்லைன்னா தெறிக்கும். ஃபியூ மினிட்ஸ்க்கு ஒன்றுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நடுவில் கீழே மட்டும் கிண்டி கொடுங்க, இல்லாட்டி கீழே ஒட்டிக்கும். 10 நிமிஷம் வேக வச்சுட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஆற விட்டுருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இதை அப்படியே தேங்காய் கூட வச்சு சாப்பிடலாம். நான் தாளிக்கிறேன். எண்ணெய் போட்டுட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூட பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு கிண்டிடுங்க. அடுத்து நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப் நான் எடுத்தது மிஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கிண்டிடுங்க. கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவு, கவுனி அரிசி மாவு, இல்லை சிகப்பரிசி மாவு, எந்த மாவுலேயும் இந்த கொழுக்கட்டை செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.